சோத்தரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அற்புதங்களின் அடையாளமே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இறக்க செய்கிற கர்த்தாவே, எனக்கும் குடும்பத்துக்கும் இறக்க செய்கிற கர்த்தாவே, இதோ இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ராகத்தை பாட வேண்டும் கர்த்தாவே, உம்மை துதித்து பாட வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே கர்த்தாவே, பகலிலாள சூரியனை இரவிலாள நட்சத்திரத்தை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மனுபுத்தருக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. மனுபுத்தருக்கு நல்ல பைக்குகளை கொடுத்திருக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசியை கொடுத்திருக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. காரை கொடுத்திருக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. செல்போனை கொடுத்திருக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1,50,000 ரூபா சம்பளத்தை கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மளிகை கடை அமைத்து கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல ஃபேக்டரி அமைத்து கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 80 வயதை கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றும் வாழ்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தில் தங்க வீட்டை வைத்திருக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நேற்று இன்று மாறாதவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜாய் டிவியை கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் பேசுகிறார் என்ற ஊழியத்தை செய்கிற சாமுவேல் ராஜை இருப்பு வைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன், ஆமேன், ஆமேன். உதய ராகம் 1 சாமுவேல் 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். 6ஆம் வசனம். கர்த்தர் கொள்ளுகிறவர் உயிர்ப்பிக்கிறவருமாக இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவருமாக இருக்கிறார், அவர் தாழ்த்துகிற உயர்ந்தவருமாக இருக்கிறார். 8. அவர் சூரியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிறப்புகளோடு உட்காரும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சை கருத்தை வைத்தார். உதய ராகம் ஒரு மனுஷனுக்கு தோன்றுகிறது காலையிலே கர்த்தரை புகழ்ந்து பாடணுன்னு. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் அவனுடைய வியாபாரம்லாம் ரொம்ப வெற்றி அடைந்து விட்டது. அவனை தோல்வியிலிருந்து அவன் மீண்டெடுக்கப்பட்டான். பரீட்சையில் நல்ல மார்க்கு கிடைத்து விட்டது. பலவித காரணம். உதய ராகம் காலையிலே எழுந்து கர்த்தரை துதிக்கிற ஒரு கிருபையை அன்னாள் என்கிற அம்மையார் பெற்றார்கள். அதற்காக அவர்கள் விலை கொடுக்க வேண்டியது இருந்தது. அந்த விலை என்னவென்று பார்க்கிற வேளையிலே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6, 7. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தபடினால், அன்னாளுடைய கற்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த புறமா செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். ஐயா, அன்னாளுடைய உதய ராகத்துக்கு முன்பதாக பல காரியங்கள் இருந்தது ஐயா. பல தியாகங்கள் இருந்தது, பல இன்னல்கள் இருந்தது. அவைகளிலிருந்து பிறந்தது தான் உதய ராகம். அன்னாள் பெண்ணினால் 2 சகோதரிகள், 2 பேரும் சகோதரிகள் அல்ல, ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள். அந்த விதத்தில் சகோதரிகள் ஆகின்றார்கள். அப்போ பாருங்க, பெண்ணினாளுக்கு குழந்தை இருக்குது, அன்னாளுக்கு இல்லை. வருஷந்தோறும் இவங்க என்ன செய்வாங்கன்னா, அங்கே ஊருக்கு போகிறாங்க, எருசலேம் ஆலயத்துக்கு போகிறாங்க. அங்கே பண்டிகைக்கு போய் உட்காருங்கின்ற பொழுதுலாம் அண்ணாளுடைய புடவை பாப்பா பண்ணினாள். ஆமாம், அந்த புடவை வேறு புடவை. அண்ணாள் கொஞ்சம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாள். புடவை பார்த்து கிண்டல் பண்ணுறது, அண்ணாள் நடக்கிறத பார்த்து கிண்டல். ஏன்னா இந்த அம்மையாருக்கு குழந்தை பெண்ணினாளுக்கு இருக்குது, இந்த அண்ணாளுக்கு இல்லை. இப்போ பாருங்கள், இந்த அண்ணாள் வருஷந்தோறும் அழுதுகிட்டே இருக்கிறான். வருஷந்தோறும் அழுதுகிட்டு இருந்தோன்னே ஒரு வருஷத்தில் ஒரு முடிவு பண்ணான். ஏன் இப்படி அழுதுகிட்டு இருப்பானே, ஏன் எம்பிபிஎஸ் டாக்டரை பார்த்து ஓடுவானே, எம்பிபிஎஸ் டாக்டர் ஒன்றும் வேலைக்கே ஆக மாட்டேங்குதே, எம்பிபிஎஸ் ஒருத்தர் இருக்காரே, அவர் தான் கர்த்தர், அவரை நோக்கி ஓடுவோமே. நேராக அந்த வருஷம் ஆலயத்தில் போய் உட்கார்ந்தா, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க கர்த்தாவே, அப்படி பிள்ளையை கொடுப்பீரானால் உமக்கென்று அவனை நான் வளர்ப்பேன், உமக்கென்று கொடுப்பேன். அதே மாதிரி கர்த்தர் அன்னாளுடைய சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு உன் சத்தத்தை கேட்க போகிறார். உனக்கு குழந்தை கிடைக்க தான் போகிறது. குபா சத்தம் வீட்டில் வரத்தான் போகிறது. உன் வீட்டில் நல்ல காரியம் நடக்க தான் போகிறது. உன்னை யார் துக்கப்படுத்திகிட்டு இருக்காங்க, உன்னை யார் ஆண்டவரே இவளுக்கெல்லாம் வேறு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களா, நீ தான் வாழ்வா. அவள் பலர்ச்சியப்பட்டு போனாலும் நீ வாழ்வாய், உன் குடும்பம் தலைக்கும். அன்னாள் ரொம்ப கஷ்டப்பட்டாயா. அங்கே குத்தி எடுத்திருந்தாய்யா. அம்பை எய்தாலும் பரவாயில்லையா, வெற்றாலச்சி ஒரு வெட்டலாலும் பரவாயில்லையா. அதை விட மோசமாக பெண்ணினால் வார்த்தைகளை போட்டா. அண்ணால் அப்படியே கொண்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போட்டாப்பா. இன்றைக்கி உன் ஏழ்மையை குறித்து உன்னுடைய சொந்தக்காரங்க பேசி கொண்டு இருக்கிறாங்களோ, உன் புருஷன் லாய்க்கு இல்லாதவன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்களோ, உயர்த்துவார்.
அப்படியே கொண்டு போடு. நீனும் உதய ராகத்தை பாட போறா. காலையில் எழும்புன உடனே இங்கே சாமுவேல் பிறந்தான் கொண்டு ஆலயத்தில் விட்ட உடனே விடிய காலத்தில் 2 நாள் பாட்டு பாடினா. என்ன பாட்டு பாடினா? இனிப்பு மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகைந்துள்ள பேச்சுகளை வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கள் யதார்த்தம் அல்லவா. என்னய்யா பெண்ணினால் அம்மா என்னம்மா நீ பேசிகிட்டு இருந்தா? ஒன்றும் இல்லை, அப்புறம் 4 பெத்தா 7 பிள்ளைகளை பெற்றவர்கள் சொல்லுவாங்க, திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாக இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். மலடியாக இருந்தவள் 7 பெற்றாள். அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். பெண்ணினால் நீ எத்தனை பெற்று எடுத்திருந்தாலும் சரி, ஒன்று கூட பிக்சருக்கு வரலையே. அண்ணால் ஒன்று கரெக்டாக என்ன 4 பெற்றிருக்கா? 1 பெற்றா சாமுவேல் பிக்சருக்கு வந்துட்டா. ஐயா இஸ்ரவேல் அவன் தான் ஐயா அதிபதி, ராஜாக்கள் அவர் தான் ஐயா நியமித்தார், அவர் சொல்கிறதான் போதும் ஐயா. சாமுவேலை தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டாரியா. அண்ணாளுடைய குடும்பம் அண்ணாள் பெற்றெடுத்தது மேன்மை பெற்றது. பெண்ணினால் நீ எத்தனை பெற்றியோ எங்கே கடந்துச்சோ பேர் அட்ரஸே கிடையாது. ஆனால் அண்ணாளுடைய மகன் பெயர் வாங்கினான். அவள் உதய ராகத்தை காலைதோறும் எழுந்து பாடிக்கொண்டே இருந்தாள். என் கற்பத்தின் வாசலை திறந்தாரே, மலட்டு கற்பமாக இருந்த என்னை ஆண்டவர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினாரே. கர்த்தருக்காக ஒரு பிள்ளையை நான் ஒப்பு கொடுத்தனே. வருஷத்துக்கு ஒரு சட்டை தைத்து கொடுக்குற பாக்கியத்தை தந்தாரே. இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிற பாக்கியத்தை என் பிள்ளைக்கு கொடுத்தாரே. ஏழியை விட உயர்ந்தவனாக என் பிள்ளையை ஆண்டவர் கொண்டு வந்தாரே. அவருடைய உதயராக காலையில் எழுந்த உடனே எங்கே இருந்தாலும் சரியா, ஜனவரிலேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் ஆண்டவரே அண்ணால் பாடிக்கொண்டே இருந்தால். என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர், ஏழைகளுடைய ஜெபத்தை கேட்கிறவர், யாரையும் கைவிடாதிரவர், ஒருவனை தாழ்த்து ஒருத்தனை உயர்த்துகிறவர். அவரால் எல்லாம் முடியும், அவர் நினைத்தால் முடியும். அவர் எனக்காக உயிரை கொடுத்தவர், அவர் எனக்காக ஊழியத்தை கொடுத்தவர். அண்ணால் பாடிக்கொண்டே இருந்தால். உதயராக நேற்று இல்லை, ஒரே நாளில் இல்லையா, குழந்தைய பெற்று எடுத்துட்டு இல்லையா, வருஷந்தோறும் அந்த ஆலயத்தில் போய் விழுந்தாய்யா. ஆண்டவரே என் சிறுமையை நோக்கி பார்த்தீரே ஆண்டவரே, என் தரித்திரத்தை நோக்கி பார்த்தீரே ஆண்டவரே. ஒரு வீடு ஆண்டவரே வாங்குவேனா என்று நினைத்த எனக்கு இன்றைக்கு பல வீடுகள் வாடகைக்கு வருகிறது. என் தெய்வமே நான் உம்மை புகழுவேன். நீர் ஜீவனுள்ள கர்த்தர், நீர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர், அவனை பிரபுக்களோடு உட்கார வைக்க முடியும் ஆண்டவரே. நீர் ஐஸ்வர்யமடைய செய்கிறவராக இருக்கிறீர், நீர் தாழ்த்தவும் முடியும் ஆண்டவரே, உம்மால் உயர்த்தவும் முடியும் ஆண்டவரே. இந்த வறுமை எனக்கு நிரந்தரம் அல்ல, இந்த வளமை என்னை நோக்கி வரப்போகிறது, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்க போகிறது. அண்ணாளுடைய உதயராகம் அவ்விதமாக இருந்தது. அவன் கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, தேவ மனிதனே, சோர்ந்து போகாதே. இன்றைக்கு நீ தாழ்த்தப்பட்டு இருக்கலாம், நீ மெட்ராஸில் கோடீஸ்வரனாக வருவாய், நீரும் காரை வாங்குவாய், நீனும் வாழுவாய், உன் கையிலும் பணம் புரளத்தான் போகிறது, உன் வீட்டிலும் நன்மையான காரியங்கள் நடக்கத்தான் போகிறது. யார் என்ன பேசுகிறார்கள், யார் என்ன பேசினாலும் கவலை இல்லை. கர்த்தருடைய சமூகத்திலே உன்னுடைய இருதயத்தை நீ ஊற்ற மாட்டாயா? அண்ணால் செய்த காரியம் உதயராகம் அவளால் எப்படி பாட முடிந்தது? ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும் அவள் உதயராகத்தை பாடிக்கொண்டே இருந்தாலே. அவளுடைய சிந்தனையில் கர்த்தரை பற்றி எண்ணங்கள் வந்து கொண்டே இருந்தது. எப்படி வந்தது? தன்னை தாழ்த்தினால், ஒப்படைக்க வேண்டிய இடத்திலே தன்னை ஒப்படைத்தால், சொல்ல வேண்டிய இடத்திலே காரியங்களை சொன்னார். இன்றைக்கும் அதே காரியத்தை நீ செய்ய மாட்டாயா? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் தனியே விசாலப்படுத்தி கொண்டு இருக்கிறாய்? குடும்ப ஜெபத்தில் பங்கு பெறு, ஆலயத்தில் போய் உட்காரு, 1/2 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே எனக்கு இறங்க மாட்டீரா, ஆண்டவரே என்னோட அவல நிலையை மாற்ற மாட்டீரா, என்னோட கண்ணீரை துடைக்க மாட்டீரா? நீ ஆலயத்திலே இருக்கின்ற பொழுது ஆண்டவர் உன் சத்தத்தை கேட்பார், உன் விண்ணப்பத்தை, உன் அங்கலாய்ப்பை மாற்றி கொடுப்பார். உனக்கு ஒரு நன்மை கிடைக்க போகிறது, உன் குடும்பத்துக்கு ஒரு மேன்மை வரப்போகிறது. அதற்கெல்லாம் காரணம் அந்த உதய ராகத்துக்கு முன்பதாக அண்ணால் ஒரு காரியத்தை செய்தால், ஆண்டுடைய சமூகத்தை இறுக பிடித்தாள். இன்றைக்கு நீ என்ன காரியம் செய்து கொண்டு இருக்கிறாய்? அங்கே இங்கே போய் முறையிட்டு கொண்டு இருக்கிறாயோ? செல்போனில் பேசி கொண்டு இருக்கிறாயோ? இயேசுனுடைய நம்பர் உனக்கு தெரியுமா? இயேசுனுடைய நம்பர் தெரியாவிட்டால் என்னுடைய செல்போனுக்கு நீ ஃபோன் பண்ணு, நான் இயேசுனுடைய நம்பரை தாரேன். நீ இயேசுகிட்ட பேசு. இயேசுகிட்ட பேசுகின்ற பொழுது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே உம்மிடத்தில் எங்களுடைய குறைகளெல்லாம் நாங்கள் அறிக்கை இடுகின்ற பொழுது ஆண்டவரே, அன்றைக்கு அண்ணால் உதய ராக ஆண்டவரே எப்பொழுதும் காலையில் நினைத்தெல்லாம் உம்மை சோத்தரித்து கொண்டே இருந்தார். கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன், அவர் துதியன் எப்போது என் வாயில் இருக்கும் என்று ஆண்டவரே சோத்தரித்து கொண்டே இருந்தால். கர்த்தாவே தொடர்ந்து உம்மை சோத்தரிக்க கிருபை தாங்க ஆண்டவரே.
உதய ராகத்தில் நாங்களும் ஈடுபட கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு எப்பொழுதும் சோத்தரிக்க எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டாண்டவரே, ஒரு அதிசயம் நடக்கட்டாண்டவரே. எங்கள் சிறையிருப்பை மாற்றுவீராக, இந்த குடும்பத்தினுடைய சிறையிருப்பை மாற்றுவீராக. இயேசுவிலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் உந்தன் பக்கமாய், நடப்பியும் நடப்பியும் எந்தன் வசமாய். உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் உந்தன் பக்கமாய், நடப்பியும் நடப்பியும் எந்தன் வசமாய். பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. இருப்பதும் இல்லாததும் இயேசு செயலே, கொடுப்பதும் எடுப்பதும் அவர் முடிவே. இருப்பதும் இல்லாததும் இயேசு செயலே, கொடுப்பதும் எடுப்பதும் அவர் முடிவே. ஆபத்தில் பயமில்லை, இன்பத்தில் குறைவில்லை, இயேசுதானே எல்லாம் எல்லாமே. ஆபத்தில் பயமில்லை, இன்பத்தில் குறைவில்லை, இயேசுதானே எல்லாம் எல்லாமே. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பாவமில்லை சாபமில்லை பரமன் பக்கத்தில், வியாதி இல்லை வறுமை இல்லை வேந்தர் வருகையில். பாவமில்லை சாபமில்லை பரமன் பக்கத்தில், வியாதி இல்லை வறுமை இல்லை வேந்தர் வருகையில். எங்கெங்கும் கொண்டாட்டம் இயேசுதானே தேனாட்டம், இருக்கிறாரே சுவையாக. எங்கெங்கும் கொண்டாட்டம் இயேசுதானே தேனாட்டம், இருக்கிறாரே சுவையாக. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. அல்லேலூயா அல்லேலூயா பாடி மகிழ்வோம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வந்து சேருமே. அல்லேலூயா அல்லேலூயா பாடி மகிழ்வோம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வந்து சேருமே. இரட்சண்ய கொம்பாகும் வெற்றிக்கும் பங்காகும், இயேசுவை போல் தேவனுண்டோ. இரட்சண்ய கொம்பாகும் ரட்சிக்கும் பங்காகும், இயேசுவை போல் தேவனுண்டோ. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா என் குறை தீர்க்கும் தேவா. உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் உந்தன் பக்கமாய், நடப்பியும் நடப்பியும் எந்தன் வசமாய். உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் உந்தன் பக்கமாய், நடப்பியும் நடப்பியும் எந்தன் வசமாய். பலப்படுத்தும் தேவா என் பலனான தேவா, குணப்படுத்தும் தேவா